இது நம்மளோட மண். இங்கே வந்து நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அரசியல் தெரியணும். நமக்கு அரசியல் மட்டும் தெரியுது, நம்ம குழந்தைங்களுக்கும் அரசியல் தெரியணும். அரசியலுங்கிறது நம்மளோட வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அடித்தளம், ஆணி வேறு. அதை நீங்கள் சரியாக பயணிச்சிங்கன்னா தான், அதை சரியாக நீங்கள் வந்து ஊன்றி நின்னால் தான் இங்கே வந்து நம்மளோட தலைமுறையாக வாழ முடியும். நம்மளை சார்ந்தவங்களும் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. எவன் நிற்கிறானே தெரியாமல் அவனுக்கு போய் 200 கொடுக்குறான் 300 கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அவன் கூட போகிறாரு, அண்ணன் அவன் கூட போகிறான், பக்கத்துட்டு சார சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு போய் ஊமை கும்பிட்டு போட்டுக்கிட்டு அவன் பின்னாடி போனால் எழுத படிக்கவே தெரில. நிறைய பேருக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏன்னா என்ன ஒரு ஃபுல் ஃபார்மே தெரியாத ஒரு நிறைய பேர் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறான். 10,000 கோடி சுற்றி வச்சுருக்கிறான். எப்படி வந்ததுன்னா தெரியல. அவனுங்களே சொல்கிறானுங்க, பா இவர் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடி கூட வழி இல்லைப்பா அப்படின்றான். இன்றைக்கி பார்த்தா 2,000 கோடி 3,000 கோடி வச்சுருக்கன்றான். எப்படி இப்படி இவ்வளோ பணங்கள் வந்தது? அவர்களுக்கு பணத்துக்கான வழிவகைகள் எப்படி வந்தது? அவர்களோட பணி என்ன? எம்எல்ஏங்கிறது பணி என்ன? எம்எல்ஏவோட பணி என்னன்னா மக்களோட பணிகளை நிறைவு செய்கிறது தான். பணிகள் என்ன அப்படின்னா கல்வி, வேலைவாய்ப்பு, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அனைத்தையும் அரசிடமிருந்து வாங்கி கொடுப்பது, அதை செய்வது. இதுதான் வந்து எம்எல்ஏவோட, அந்த பகுதி எம்எல்ஏவோட வேலை. அது அவர் வந்து நமக்கு ஒரு வேலையாள் தான். அந்த தொகுதியில் ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு பணியாள். நம்ம எப்போ அப்புறமா அவர் வந்து செஞ்சு கொடுக்கணும். சார் தலைவர் அங்கே அதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம். அவர் மேலே ஒரு நம்மளே தேர்ந்தெடுத்தனால நம்ம ஒரு மரியாதை கொடுத்து, இந்த மாதிரிங்க எங்கள் ஊரில் வந்து ரோடு சரியில்லைங்க, பள்ளிக்கூடங்கள் இல்லை, வசதிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத அதை போய் நிறைவேற்றி அரசுக்கிட்ட வந்து, அரசுங்கிறது என்ன? நம்மளால் நம்ம கட்டமைக்கிற ஒரு குழு தான் அது அரசு. அரசுன்னா வேறு உலகத்துலேருந்து வந்துடுறது கிடையாது. அரசாங்கத்தில் இருக்கிற சிஎம்